வேலை பழுவா என்ன செய்வோம் இருக்கும். அதனால சரியா கருத்தா நினைச்ச முடியாது, தேட முடியாது. காலை வேளையில நம்ம கருத்தரை நினைச்சலாம், தேடலாம். அதுக்கு பலன் உண்டா? சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், காண்டாமிருகத்துக்கு பலன் என்ன செய்யும் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லாம் கருத்தரை நினைச்சுவாங்க, தரவே தருவாங்க. என்ன ஒரு செய்திக்கு கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எல்லாருக்கும் தினமும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க தினமும் ஆசீர்வாதமாய் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க? காலையில என்ன செய்யுங்க? என்னைய தேடுங்க. சில வருடங்களுக்கு முன்பாக மோகன்லாசரஸ் பிரதர் தொழில் அதிபர்கள் மீட்டிங் சொல்லி ஒன்று நடத்தும் போது நாங்க போயிருந்தேன். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அங்க வந்திருந்தாங்க. அந்த தொழில் அதிபர்கள் சொல்லி சாட்சி கொடுக்க வந்திருந்தாங்க. அதுல 5 பேர் சாட்சி கொடுத்தாங்க. இந்த 5 பேரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க காலையில 3 மணிக்கு எழுந்திருவோம், ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருவோம். 7 மணி வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாங்களோ அதை தான் நாங்க என்ன செய்வோம். அதனுடைய சாராம்சம் அதுதான். அப்போ அவங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? காலையிலே தன்னுடைய நேரத்தை முதலீடு பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நேரத்தை முதலீடு பண்றாங்க. நீங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், பெரிய மனுஷிகள் ஆகணும் அப்படின்னா அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய கிருபையை கேட்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும் இருக்கும். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி. வாழ்நாள் எல்லாம் 2 அர்த்தம் இருக்கு. தினமும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. நீடித்த ஆயுஷ் நாட்களோடு எல்லா நாட்களிலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நீங்க காலையில எழுந்துச்சு என்னுடைய கிருபையை என்ன செய்யுங்க? கேளுங்க. கர்த்தர் சொல்லு. சரி, தொழில் செய்யறவங்களுக்கு தான் இது ஜபமா? இல்ல. இந்த மோசை இது இந்த பிரேயர் மோசையின் ஜபம். 90ஆம் சங்கீதத்தில் அந்த முதல் பகுதியில் கூட தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம். அவர் இப்படிதான் ஜபம் பண்ணியிருக்காரு. மோசைக்கு எத்தனை லட்சம் மக்கள் விசுவாசிகள் இருந்தாங்க தெரியுமா? 30 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 30 லட்சம் மக்களை வழி நடத்தின மனிதன் தான் அந்த மோசை. அந்த காலத்துல 30 லட்சம்னா இப்ப 300 கோடியா இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ 300 கோடி மக்களை நான் ரட்சிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷங்களா நம்ம இருக்கணும். கடினமா உழைக்கலன்னா நமக்கு நன்மை அது கிடைக்காது. உழைக்கிறதுனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இல்ல வேலை செய்யறது, தொழில் செய்யறது, அதை தான் உழைப்பு நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வசனங்கள்லையும் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உங்க கூட இந்த நாட்டில் நான் இருப்பேன், பெரிய அற்புதங்களை செய்வேன் சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க. அதை செய்தே தீர்த்துருவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு காரியத்தையும் கேட்கறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. ஆனா அவருடைய கிருபை
நம்மளை ஆசீர்வதிக்கிறதா என்ன செய்யுது இருக்குது. அவருடைய கிருபை, கிருபை என்றாலே இலவசமாய் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களுக்கு பேர் தான் என்னது? கிருபை. ஆனா அதை கேட்டுதான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த மனிதன் அப்படிதான் செய்திருக்கிறார். தேவ மனிதன் மோசே அப்படிதான் கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்கிறாரு? ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை என்ன செய்யுங்க, கொடுங்க. நாங்கள் அவர் ஜனங்களுக்காகவும் சேர்த்து கேட்டிருக்கிறாரு. எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலி கூறணும் ஆண்டவரே. மகிழ்ச்சியா இருக்கிறது ஒண்ணு இருக்கு, மகிழ்ந்து கலி கூறுறதுன்னா இது அடக்க முடியாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் இது மகிழ்ந்து கலி கூறுறது. அப்படி தினமும் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க அதிகாலையில எழுந்து, கர்த்தாவே உங்களுடைய கிருபைகளை எங்க மேல ஊற்றுங்க, என் மேல ஊற்றுங்க, உங்களுடைய கிருபைகளை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நினைச்சுவாங்க. பாருங்க, வாழ்க்கையில ஒரு மனிதன், ஒரு மனுஷி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வைத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுது இருக்கு. அது ஆசீர்வாதமா இருக்கணுமா அது சாபமா இருக்கணும், அந்தந்த மனிதன் தான் முடிவு எடுக்கணும். இப்ப இந்த காலை வேளையில நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நான் தினமும் நான் கர்த்தரை என்ன செய்வேன், அதிகாலையில என்ன செய்வேன். பெரிய தேவ மனிதர்கள், தேவ ஊழியம் செய்தவங்க எல்லாருமே அதிகாலையில கர்த்தரை தேடுறவங்களா தான் இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. ஆனந்தஸ்ரா நம்ம தென்காசிக்கு வந்திருக்கும் போது தான் அவர் சொன்னார், நான் தினமும் காலையில 3 மணிக்கு எழுந்திருவேன். நான் 2 மணிக்கு படுக்க போனாலும் நான் 3 மணிக்கு எழுந்திருவேன். 3 மணில இருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் நான் கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து நான் ஜெபித்துட்டு தான் நான் என்னுடைய ஊழியங்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம இந்த நாளில் ஒரு முடிவு எடுக்க வேண்டியவங்களா இருக்கு. என்ன முடிவு எடுக்கணும்? நான் அதிகாலையில் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணணும். பாருங்க, இது இப்போ வாழ்க்கையில் நிறைய மாறிட்டு, இது பழைய காலம் மாதிரி நம்ம இது சீக்கிரமே படுத்து தூங்குறது கிடையாது. பழைய இடத்துலலாம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் இது லைட்லாம் அணைச்சிருவாங்க, 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. இப்போ வாழ்க்கை அப்படி இல்லை. 11 மணி 12 மணி தான் என்ன செய்யுது ஆயிருது. சகஜமா நம்ம வேலைகள்லாம் முடித்து ஒவ்வொரு விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கு 11 மணி 12 மணி தாராளமா என்ன செய்யுது ஆயிருது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்தாதான் முடியும். அப்ப நம்ம வாழ்க்கை ஸ்டைல நம்ம எழுச்ச வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டியது. அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமே சீக்கிரம் படுத்து என்ன செய்வேன், தூங்கிடுவேன். நான் காலையில எழுந்து நான் கர்த்தரை என்ன செய்வேன், தேடுவேன். ஏன்னா நான் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இலவசமா உங்களுக்கு ரேஷன் கடையில ஏதாவது ஒரு பொருள் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம காலையிலே போய் நாங்க வரிசையில நிற்போம் அப்படின்னு பல இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. டிவி கொடுத்தாங்க, கேஸ் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க. சில டைம் 5000 ரூபாயும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. சுனாமி பீரியட்ல, கொரோனா பீரியட்ல கொடுத்தாங்க. என்ன இதை வாங்குறதுக்கு மக்கள் எத்தனை மணிக்கு காலையில் போய் காத்திருந்திருக்காங்க? 2 மணி 3 மணிக்கு போய் எழுந்திருக்காங்க, காத்திருந்திருக்காங்க வரிசையில். நானும் அப்படி ஒரு தடவை போய் காத்திருந்தேன். கடைசியில் எனக்கு டிவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கோடி கோடியாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள், கோடிக்கணக்கான பணங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுளா இருக்கிறாரு. ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? நான் அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய பாதத்துல இருந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன், கூப்பிடுவேன். நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். மார்க் 1ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஒரு நிமிஷம் சார். வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அங்கே ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். வெரி பாருங்க, ஜீசஸ் உலகத்தில் இருந்த நாள்ல தினமும் அற்புதங்களை என்ன செய்தாங்க. ரகசியம் புரிஞ்சுட்டா அவங்களுக்கு. அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, என்ன இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினா. ஜீசஸ் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருந்திருக்காங்க, நடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளணும். நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க அதிகாலையில எழுந்து ஜெபிப்பதற்கு வேண்டிய பலனை பெற்று நீங்க அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். புரியுதா? ஒரு முடிவு எடுக்கணும். நான் அதான் சொல்றேன், ஒரு முடிவு எடுக்கணும். நான் வந்து இப்படி செய்வேன், நான் வந்து காலையில எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு எழுந்திருவேன். காலையில எழுந்து ஜெபம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமா? இருக்கும். காலையில கொஞ்சம் வந்து எழுந்து ஜெபம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எளிதா இருந்துச்சிடும். கஷ்டமான காரியத்தை ஆண்டவர் ஒரு நாள் நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல கோடி கோடி நன்மை கிடைக்கும். காலையில எழுச்சி ஏசப்பா இப்ப வந்து எங்களை ஆசீர்வதிங்க, உங்க கிருபைகளை எனக்கு தாங்க 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 தாங்கன்னு கேட்டீங்கன்னா கோடி கோடி நன்மைகள் கிடைக்கும். நோய்கள் ஓடியே போயிடும். எந்த ஒரு சாத்தானும் உங்களை அந்த நாள்ல தொடவே முடியாது. நல்லா எந்த ஒரு சாத்தானும் அந்த நாள்ல உங்களை எரிச்ச முடியாது, தொடைய முடியாது. உங்க பிள்ளைகளை தொட முடியாது, உங்க குடும்பத்தினரை தொட முடியாது. நான் பகல் ஃபுல்லா உழைக்கிறேன், அது வேற இருக்கு. ஆனா நம்ம முதல்ல காலையில ஆவிக்குரிய ஒரு உழைப்பு இருக்குது. அதுதான் காலையில எழுந்து ஜெபிக்கணும். கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அவங்க எழுந்து எழுச்சிடலாம். ஜெபம் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நான் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீங்க எதை வேணும்னாலும் நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நம்ம காலையில எழுந்து வந்து அதிகாலை எழுந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையை நடத்துறவங்களா இருந்தா ஒரு சர்டன் பீரியட்ல நீங்க பெரிய கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவங்களா நீங்க நினைச்சிருவீங்க, மாறிடுவீங்க. நீங்க கோடீஸ்வரங்களா நினைச்சிருவீங்க, மாறிடுவீங்க. சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். ஜெபம் ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலைவேளையில் நீர் எங்களோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலும் என்னை அதிகாலை நீங்கள் தேடினீர்களானால் நான் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. உலகத்து மனுஷர்களை எல்லாரையும் நாங்கள் ரட்சிக்கும்படி நாங்கள் அதிகாலையில் இருந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை இந்த நாளில் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா நோய்களும் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எங்களை விட்டு நீங்கி போவதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.